என்ன ஒரு 4 வருஷம் இருக்குமாடா கடைசியாக பார்த்து? 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும்டா. ஆமாம், நம்ம வினோத் என்னடாண்ணா? அவன் அடுத்த மாதம் யூஎஸ் போகிறான்டா. யூஎஸ் போகிறானா? ம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல மச்சான். என்கிட்டயே அவன் சொல்லடா. மகா சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸ்கூல் முடிச்சதுலேருந்து அவன் டச்லேயே இல்லை மச்சான். பாரேன் எப்படி இருக்கான்னு. நீ மட்டும் என்னடா ஸ்கூல் ரீயூனியனுக்கே வரல? என்னடா பண்ண சொல்கிற? நீங்களாம் நல்ல வேலையில் இருக்கீங்க. ராமாசெல்லாம் லைஃப்லேயே செட்டில் ஆகிட்டானுங்க. என்கிட்ட வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு கூட ஒரு நல்ல வேலை இல்லைடா. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. டேய், எங்ககிட்ட என்னடா பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை மச்சான். 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன். அதில் பாதி லோனுக்கே போயிடுதுடா. மீதி அப்பாவோட மெடிக்கல் செலவு, தங்கச்சியோட படிப்பு செலவு, பெட்ரோல் செலவு, அப்படி இப்படின்னு போக ஒரு 5 ரூபா நிற்குது மச்சான் மாதம். உனக்கு தான் தெரியுமே, லவ் வேறு பண்ணி தொலைச்சிட்டேன். அவளையும் ஏமாற்ற மனசு வரலடா. கல்யாணத்தை பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். எல்லாருனாலுமே ஒரே மாதிரி தான்ல. மச்சான் ஸ்கூல்ல முடிக்கிறோம், ஜாலியா இருக்கும். ஆமா மச்சான், கடைசி வரையும் 2 பேரும் ஒண்ணா இருப்போம்டா. பேசாமல் ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம்ல. ஸ்கூல் படிக்கும்போது சீக்கிரம் வளர்ந்துடணும்னு தோணுன நமக்கு, வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோன்னு தோணுனதே இல்லைல்ல.